மதம் மாற்றப்பட்டதாக தீவிரவாதிகள் அறிவிப்பு. நைஜீரிய மாணவிகள் மீட்கப்படுவார்களா? ஒரு விவாதம். இந்த சூழ்நிலையில் இந்த அமைப்பினரால் சுமார் 216 பெண்கள் கடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பெண்கள் தற்போது அந்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பெண்கள் முழுமையாக இஸ்லாம் மதத்தை தழுவி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது குறித்து நாம் பார்ப்போம். இந்த சம்பவம் நடைபெற்றதை பொறுத்தவரை ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்றது. தற்போது நீங்கள் பார்க்கக்கூடியது நைஜீரியா நாடு. இந்த நைஜீரியா நாட்டினுடைய இந்த பகுதியில் தான், வடகிழக்கு பகுதியில் தான் இந்த போகோ ஹராம் தீவிர அமைப்பினருடைய செயல்பாடு அதிகமாக இருக்கின்றது. மேற்கத்திய கலாச்சாரமே அனைத்து குற்றச்செயல்களுக்கும் காரணம் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. இதன் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு என்பது செயல்பட்டு இருக்கின்றது. ஆகவே மேற்கத்திய கல்வி நிலையங்கள் மீது இவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவது என்பதை இந்த 2002ஆம் ஆண்டு தொடங்கி நம்மால் பார்க்க முடிகிறது. போர்னோ மாகாண இந்த அமைப்பினுடைய செயல்பாட்டை கருத்தில் கொண்டு 2013ஆம் ஆண்டு நைஜீரிய அரசு இவர்கள் செயல்படக்கூடிய இந்த போர்னோ மாகாணத்தை பொறுத்தவரை அவசர நிலையை பிரகடனம் செய்கின்றனர். அதன் பிறகு பாதுகாப்பு படையினர் தாக்குதலில் ஈடுபடுகின்றனர். தொடர்ச்சியான இந்த தாக்குதல்ல அந்த பகுதியில் இருந்த நூற்றுக்கணக்கான அந்த அமைப்பை சேர்ந்த வீரர்கள் கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம எஞ்சிய அமைப்பினர் மலைப்பகுதிகள், எல்லை பகுதிகள் நோக்கி அவங்க நகர்ந்து சென்றுறாங்க. அடுத்ததா ஏப்ரல் 14 சிபோக் அரசு, அதாவது பெண்கள் பள்ளிக்குள் நுழைந்து அவர்கள் 277 அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தான் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதாவது சிபோக் என்ற நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரசு பெண்கள் பள்ளிக்குள் நுழைந்த போகோ ஹராம் அமைப்பினரை சேர்ந்தவர்கள் 276 பெண்களை அங்கிருந்து கடத்தி செல்கின்றனர். இதில் சுமார் 53 பெண்கள் அவர்களிடமிருந்து தப்பி தற்போது வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே எஞ்சியிருக்கக்கூடிய அந்த பெண்களைத்தான், அதாவது அந்த பெண்களுக்கு தான் தற்போது இந்த திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய அரங்கத்தில் இது குறித்து பேசுவதற்காக விருந்தினர் ஒருவர் இணைந்திருக்கின்றார். அவரை பொறுத்தவரை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் என்ற அமைப்பை சேர்ந்தவர் திரு முனீர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். முனீர் அகமது, எங்களுடைய அரங்கத்திற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. குறிப்பாக உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக, ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காக போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக தீவிரவாத அமைப்புகள் என்று குறிப்பிடக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது போன்ற சம்பவங்கள் அந்த கருத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? முதல் கேள்வி என்னுடைய இது என்னன்னா, அவங்க என்ன சொல்கின்றார்களோ தீவிரவாதத்தை பத்தி, அதுல நபிகள் நாயகத்துடைய முன்மாதிரி தான் திருக்குரான் சொல்லுது. இஸ்லாம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லக்கது கான லக்கும் ரசூலுல்லாஹி ஃபீ உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியை தான் இஸ்லாத்துக்கு நான் முன்மாதிரி ஆக்கிறேன். ஸோ இந்த நபி திருக்குரான் படி வாழ்ந்து உங்களுக்கு இதுதான் இஸ்லாம் என்று போதித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லை, இறைவன் திருக்குரானில் சொல்கின்றான், இன்ன நஹனு நஸ்ஸல்னா ஸிக்ரா வ இன்ன லஹு லஹாஃபிஸூன். அடுத்து சொல்றான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இந்த ஜிக்கரை, இந்த திருக்குரானை உன் மீது இறக்கினோம், இந்த தீனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் உலக மக்கள் அனைவருக்காகவும், இந்த உலகம் இருக்கும் மட்டும். இந்த ஜிக்கருக்கு நான் தான் பாதுகாப்பு, முஸ்லிம்கள் பாதுகாப்பு கிடையாது. நானே இதை இறக்கினேன், நாமே இதை பாதுகாப்போம். இன்னொரு இடத்துல இறைவன் கூறுகின்றான், கது அன்ஸலல்லாஹு இலைக்கும் ரசூலா ஜிக்ர ரசூலா, அதாவது நான் இந்த ரசூலை, இந்த நபி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இந்த நபியை ஜிக்ர் என்று கொடுக்கிறேன், அறிவுரையாளர். ஜிக்ர் என்றால் அறிவுரை. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அப்போ இறைவன் சொல்றான், இந்த நபியினுடைய வாழ்க்கையை நான் புத்தகத்துல பாதுகாத்திருக்கேன் திருக்குறான்ல. அப்ப அவங்க மனைவி ஐஷா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு போய் கேட்கிறாங்க, இந்த முகமது நபி எப்படி அவர் வாழ்க்கை என்னன்னு கேட்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு நபிகள் நாயகம் இறந்து போறோம் 21 வயசு. அவங்க ஒரு எளிமையான முறையில் பதில் சொல்றாங்க, கான குல்கு ஃபில் குர்ஆன். என்கிட்ட அவரை பத்தி ஏன் கேட்கிற, அவர் என்கிட்ட என்ன வாழ்ந்து காமிச்சாரு அதுதான் குர்ஆன், உங்ககிட்ட என்ன வாழ்ந்து காமிச்சாரு அதை என்கிட்ட வாழ்ந்து காமிச்சார். அதே சூழ்நிலையில் போகோ ஹராம் அமைப்பினரை பொறுத்தவரை நபியினுடைய மொழிகளை நடைமுறைப்படுத்துவதன் தான் அவர்களுடைய கொள்கை என்பது அவர்களுடைய ஒரு கருத்து. சூழ்நிலையில் இது போன்றது ஒரு பெண்களை கடத்துவது, அவர்களை வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்வது, அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது, இந்த விஷயங்களை நாம் எப்படி பார்ப்பது? இந்த செய்திகள் முழுமையாக நம்மை வந்தடைகின்றனவா? இந்த அமைப்பினரை பொறுத்தவரை அவர்களுக்கு மற்றொரு பக்கம் இருக்கின்றதா? அந்த பக்கம் நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றதா? அதாவது நான் உங்ககிட்ட சொன்னேன், இறைவன் சொல்லிட்டு இந்த சரியத்தை நான் பாதுகாப்பேன்.